பிறநாளுக்கு முந்தின நாள் நாங்கள் நல்லடக்கம் செய்த விபத்திலே அவர் மரணித்தார். அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய ஜனாசா செய்தி எப்பொழுது வரும்? அந்த ஜனாசா செய்தி வருகின்ற பொழுது நாம் அதனை சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறோமா? நாம் மரணத்தை எதிர்பார்த்திருக்கிறோமோ இல்லையோ, மரணம், எங்களுடைய மரணம் எங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட திகதி எங்களை எதிர்பார்த்து காத்திருக்கிறது. அது எங்களை விரட்டிக் கொண்டே இருக்கிறது. நபியே, இந்த மக்களிடத்திலே சொல்லுங்கள், எந்த மரணத்தை விட்டும் நீங்கள் தப்பி ஓடுகிறீர்களோ, அதை பற்றி கணக்கில்லாமல் நீங்கள் வாழ்கிறீர்களோ, நிச்சயமாக அது உங்களை வந்தடைந்து நீங்கள் பலமாக கட்டப்பட்ட அடுக்கு மாடிகளுக்குள்ளே இருந்தாலும் உங்களுடைய திகதி அஜல் வந்துவிட்டால் அது உங்களை நிச்சயமாக அந்த மரணம் வந்து சந்திக்கும். அன்புக்குரிய சகோதரர்கள், அதற்கு வயது இல்லை, காரணமில்லை. சில வேளைகளில் எங்களிடத்தில் இருக்கின்ற ஒரு பிரமை, எனக்கு வயது இருக்கிறது, வாழ்வதற்கு காலம் இருக்கிறது, அவகாசம் இருக்கிறது, 60 வயதை தாண்டியதற்கு பிறகு நான் மரணத்திற்காக என்னை தயார்படுத்திக் கொண்டால் போதுமானது என்ற ஒரு பிரமையிலே மனிதர்கள் வாழ்வதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அப்படியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மனிதனை சுற்றி 99 மரணங்கள் அவனை சுற்றி விரட்டிக் கொண்டே இருக்கிறது. ஏதாவது ஒரு காரணத்தினால் அவனுக்கு மரணம் வரலாம், அதற்கு வயது இருக்க மாட்டார். அந்த மனிதனுக்கு எந்த காரணங்களினாலும் அவனுக்கு மரணம் வரவில்லை, அவன் விபத்திலே மாட்டிக்கொள்ளவில்லை, அல்லது அனர்த்தங்களுக்குள்ளால் அவன் அகப்படவில்லை, அல்லது இளம் வயதிலே அவன் ஏதோ ஒரு வகையில் தப்பித்துக் கொண்டாலும் அவனுக்கு வயோதிபம் என்று ஒன்று இருக்கிறது. அதற்கு பிறகாவது அவர் மரணிக்கத்தான் வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அன்புக்குரிய சகோதரர்களே, என்னுடைய மரணம் எப்பொழுது வரும் என்பது தெரியாத மனிதர்கள் தான் நாங்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறார், எப்பொழுது நாங்கள் மரணிப்போம், எங்கே மரணிப்போம் என்பதை எங்களுக்கு எந்த சந்தர்ப்பத்திலும் தெரியாது. நான் எப்பொழுது மரணிப்பேன் என்பது என்னுடைய உயிரை கைப்பற்ற வருகின்ற மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கூட தெரியாது. எந்த நிமிடத்தில் என்னுடைய ரூஹ் கைப்பற்றப்படுமோ அந்த நிமிடம்தான் அவருக்கும் கட்டளை வழங்கப்படும், இன்னாருடைய ரூஹை நீங்கள் கைப்பற்றுங்கள். அது அல்லாஹ்விடத்திலே இருக்கின்ற மறைவான அறிவு. எப்பொழுது மரணிப்பேன், எங்கு மரணிப்பேன், எந்த நிலையில் நான் மரணிப்பேன் என்பது கூட தெரியாமல் வாழுகின்ற பலவீனமான மனிதர்களாகிய நாம் அந்த மரணத்திற்காக, அதற்கு பின்னால் உள்ள வாழ்வுக்காக தன்னை தயார்படுத்தாமல் இருப்பதுதான் ஒரு பெரும் ஆச்சரியம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்திலே நாம் வாழ வந்திருப்பது ஆக கூடினால் 60 அல்லது 70 வருட காலம். எங்களுடைய நாட்டினுடைய மரண வயதின்படி 80 வருடம் என்று வைத்துக் கொள்வோம். அந்த 80 வருட கால தற்காலிக வாழ்க்கை அது எல்லோருக்கும் தெரியும். என்னுடைய தாயை நான் கொண்டு போய் என்னுடைய கையினால் அடக்கி இருக்கிறேன், என்னுடைய தந்தையை என்னுடைய கையினால் அடக்கி இருக்கிறேன், என்னுடைய பிள்ளையை என்னுடைய கையினால் அடக்கி இருக்கிறேன், என்னுடைய நண்பரை நான் என்னுடைய கையினால் அடக்கி இருக்கிறேன் என்று ஒரு ஜனாசாவிலே கலந்து கொள்ள கிடைத்தது. 63ஆம் ஆண்டு பிறந்த ஒரு சகோதரர், அவருடைய ஓலவல் பேச்சிலே 73 பேர் இருந்திருக்கிறார்கள். 63இல் பிறந்திருக்கிறார் என்றால் அவர் 62 வயதை உடையவர். அவருடைய பேச்சிலே 73 பேர் இருக்கிறார்கள். இதுவரைக்கும் 26 பேர் மரணித்து விட்டார். 60 அடைவதற்கு முன்பு 26 பேர் மரணித்து விட்டார்கள்.
இந்த கட்டுச்சாதனங்களை சேர்த்து வைத்திருக்கிறேன். நான் பயணம் செல்கிறேன், அந்த பயணத்தில் இருந்து திரும்பி வருவேனா என்பதை எனக்கு உத்தரவாதம். வியாபார தளத்துக்கு நான் வருகிறேன், வியாபாரத்தை முடித்துவிட்டு நான் வீட்டுக்கு செல்வேனா உத்தரவாதம். அண்மையிலே ஒரு வியாபாரி தன்னுடைய கேஷியரில் இருந்த நிலையிலே மரணித்திருக்கிறார். அவருக்கு வைத்தியர்கள் சொல்லியிருக்கிறார்கள், நீங்கள் உங்களுக்கு இருதய நோய் இருக்கிறது, அதற்குரிய வைத்தியத்தை நீங்கள் செய்ய வேண்டும், இந்த பரிசோதனைகளை நீங்கள் செய்யுங்கள். 6 மாத காலம் சொல்லி அவர் செய்யவில்லை. வியாபாரத்திலே முழுமையாக ஈடுபட்டிருந்தார். நேரம் கிடைக்கவில்லை. வைத்தியருடைய உபதேசத்தை அவர் செவிமடுப்பதற்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. 6 மாதம் அல்லாஹ்வும் அவருக்கு அவகாசம் கொடுத்திருந்தார். அவர் தன்னுடைய நோயை கூட மாற்றாமல் வியாபாரத்திலே மூழ்கி போயிருந்திருக்கிறார். அல்லாஹ் அவரை மன்னிக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களை 300 கோடி ரூபாய்களை விட்டுவிட்டு சென்றிருக்கிறார். யாருக்காக, எதற்காக? அவருக்கு அதில் என்ன பிரயோசனம் மறுமையிலே கிடைக்கப் போகின்றது? இப்படி அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு குறுகிய கால வாழ்க்கைக்காக எவ்வளவோ இரவு பகலாக ஓடி உழைக்கிறோம். களைப்பை பார்ப்பதில்லை, நோயை பார்ப்பதில்லை, எங்களுடைய உடம்புக்கு நாங்கள் கொடுக்க வேண்டிய ஹக்குகளை கொடுப்பதில்லை. இவ்வளவும் செய்வதற்காக லாப நட்ட கணக்கு பார்ப்பதில் தேர்ச்சி பெற்றவர்கள் நாம். இந்த உலகத்தில் ஒவ்வொரு இரவும் நாம் தூங்க செல்வதற்கு பிறகு அன்றைய நாளில் லாப நட்ட கணக்குகளை தெரிந்ததற்கு பிறகு நாம் தூங்குவதற்கு செல்கிறோம். ஆனால் ஆச்சரியம் என்னவென்றால் உண்மையான லாப நட்ட கணக்கை பற்றிய அபிப்பிராயங்களுக்கு இல்லை. அதை பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் எங்களிடத்திலே மழுங்கி போயிருக்கின்றது சமூகத்தில். அதையும் அல்லாஹ்வுடைய வியாபாரமாகத்தான் பார்க்க சொல்லி இருக்கிறார். அலா துல்லுக்கும் அலா திஜாரத்தின் துன்ஜீக்கும் மின் அஸாபின் அலீம். நரக வேதனை, மிக கொடுமையான வேதனையிலிருந்து உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு வியாபாரத்தை உங்களுக்கு நான் சொல்லி தரட்டுமா? துமினூன பில்லாஹி வ ரசூலிஹி வ துஜாஹிதூன ஃபீ ஸபீலில்லாஹி பி அம்வாலிக்கும் வ அன்ஃபுசிக்கும். நீங்கள் அல்லாஹ்வையும் அவருடைய ரசூலையும் ஈமான் கொண்டு உங்களுடைய செல்வத்தின் மூலமாகவும் உங்களுடைய கால நேரங்களை கொடுத்தும் அல்லாஹ்வுடைய பாதையை நீங்கள் உழையுங்கள். அல்லாஹ்வுடைய இந்த உலகத்திலே நிலைத்தோங்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் பாடுபடுங்கள். அதுதான் உண்மையான வியாபாரம். அதனுடைய லாப நட்ட கணக்குகளை நீங்கள் இடைவெளி பார்த்துக் கொள்ளுங்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் வல் தன்துர் நஃப்சும் மா கத்தமத் லிகதின். ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். அந்த மறுமைக்காகவும் என்ன செய்திருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் உலகத்தில் இருக்கின்ற பொழுது அந்த கணக்கை பார்த்துக் கொள்ளுங்கள். அதை பற்றி ஒரு கீழ் பரிசீலனை, சுய விசாரணை நீங்கள் செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா எங்களை பார்த்து அழைப்பு கொடுக்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுக்கும் இந்த மரணம் வரலாம். ஒவ்வொரு நாளும் நாம் ஜனாஸா அறிவித்தல் எங்களுடைய காதிலே விழுகின்ற பொழுது இதே போன்று என்னுடைய ஜனாஸா அறிவித்தலும் பள்ளிவாயில்களிலே வாசிக்கப்படும் ஒரு நாள். ஆனால் அதனை சந்திப்பதற்கு நான் என்னை தயார்படுத்தி இருக்கின்றேனா என்ற ஒரு கேள்வியை எங்களுக்கு நாங்கள் கேட்டு பார்க்கிறோம். அந்த வகையில் அன்புக்குரிய சகோதரர்களே, 2 வகையிலே எங்களை நாங்கள் அந்த மரணத்திற்காக தயார்படுத்திக் கொள்ளலாம். இப்பொழுதெல்லாம் நோய்வாய்ப்பட்டு நிரந்தர நோயாளிகளாக இருந்து அல்லது வயோதிபம் வந்து மரணிப்பதற்கு எங்களை நாங்கள் தயார்படுத்துவதை பற்றி சிந்திக்க கூடாது. அடிக்கடி நாம் கேள்விப்படுகின்ற மரணங்கள் எல்லாம் ஒன்றில் இளவயது மரணம் அல்லது திடீர் மரணங்கள். இளவயதில் உள்ளவர்கள் நோயால் மரணிக்கிறார்கள். அது குறிப்பாக கம்யூனிகபிள் டிசீஸ், கேன்சர் போன்ற, அதே போன்று டயபெட்டிக் போன்ற இப்படியான நோய்களினால் இளவயதில் உள்ளவர்களும் மரணிக்கிறார். அதே போன்று விபத்துக்கள் அதிகமாக எங்களுடைய நாட்டிலும் கடந்த காலங்களில் உங்களுக்கு தெரியும். இதுவரைக்கும் இந்த ஆண்டு தொடங்கி இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 3000க்கும் மேற்பட்டவர்கள் விபத்துக்களிலே மரணித்திருக்கிறார். 3 நாட்களுக்கு முன்பு மருத்துவையில் இருந்து வந்த ஒரு குடும்பம், அவர்கள் 4 பேர் மொத்த குடும்பமும் மரணித்திருக்கிறார். அதுக்குரிய சகோதரர்கள், இதுதான் மனித வாழ்க்கை. நேற்று இந்தியாவில் இருந்து லண்டனுக்கு சென்ற அந்த விமானத்திலே ஒரு இளம் வைத்தியர், ஒரு பெண் வைத்தியர், அவருடைய குடும்பம் 3 பிள்ளைகள்
இதுதான் மனித வாழ்க்கை. எனவே சகோதரர்களே, நிரந்தரமான அந்த மறுமை வாழ்க்கைக்காக எங்களை நாம் தயார்படுத்திக் கொள்வதில் இரண்டு வகையில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். ஒன்று, இந்த உலகத்தை விட்டு நாம் பிரிந்து சென்றால் இந்த உலகத்திலே நாம் எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்தி விட்டு செல்ல வேண்டும். நாம் பிரிந்ததற்கு பிறகு எங்களை பற்றிய தவறான பேச்சுக்கள், தவறான கதைகள் வரக்கூடாது என்று. இரண்டாவது, நாம் இந்த உலகத்தை விட்டு பிரிந்ததற்கு பிறகு எங்களுடைய சந்ததிகளுக்கு எந்த பிரச்சனைகளையும் நாம் விட்டு செல்லக்கூடாது, பிரச்சனைகளை ஏற்படுத்தி விட்டு செல்லக்கூடாது. தூய்மையான கைகளோடு தூய்மையான உள்ளத்தோடு இந்த உலகத்தை விட்டு நாம் பிரிந்து செல்ல வேண்டும். அதனாலேதான் ரசூல் இஸ்லாம் ஒரு மரணித்த மனிதனுடைய கடமைகளை பற்றி சொல்லுகின்ற பொழுது பொதுவாக நாம் மையவாடிகளிலும் ஜனாசாக்களை அடக்குகின்ற பொழுதும் ஜும்மாக்களிலும் ஒரு ஜனாசாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் 4. அதனை குளிப்பாட்டுவது, கவனிடுவது, தொழுவிப்பது, நல்லடக்கம் செய்வது என்று 4 பேசுகிறோம். அவைகள் ஜனாசாவுக்குரிய கடமை. ஜனாசாவை அடக்குவதோடு சம்பந்தப்பட்ட கடமை. மரணித்த ஒரு மனிதனுக்கு அதை தாண்டி இன்னும் 3 கடமைகள் இருக்கிறது. இந்த 4 செய்வதற்கு முன்பு இந்த 3 செய்ய வேண்டும். அதில் முதலாவது கடமை, அந்த ஜனாசாவுடைய கடன்கள் அளிக்கப்படும். அன்புக்குரிய சகோதரர்களை, கடன் இல்லாத நிலையில் எங்களுடைய மையத்துக்கள் கபரிலே வைக்கப்பட வேண்டும் என்று நாம் எல்லோரும் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்க வேண்டும். கடனோடு மரணித்து விடக்கூடாது. அல்லது அந்த கடனை பற்றிய ஒரு தெளிவான அறிவித்தல் இல்லாமல் நாங்கள் கபருக்குள் சென்று விடக்கூடாது, மரணித்து விடக்கூடாது. 2 வகையான கடன். ஒன்று அல்லாஹ்வுக்கு செலுத்த வேண்டிய கடன், இரண்டாவது மனிதர்களுக்கு செலுத்த வேண்டிய கடன். அல்லாஹ்வுக்கு செலுத்த வேண்டிய கடனை அல்லாஹ் மன்னிப்பதற்கு போதுமானது. ஆனால் மனிதர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டிய கடன்களுடைய தெளிவாக கடன் கொடுப்பது, கடன் எடுப்பது அது ஒரு அவமானம் அல்ல, அது ஒரு பிழையான விடயம் அல்ல. இஸ்லாம் தூண்டி இருக்கிறது, குர்ஆன் தூண்டி இருக்கிறது. யாராவது கடன் கேட்டால் நீங்கள் கொடுங்கள், சதகாவை விட உங்களுக்கு நன்மை அதிகமாக கிடைக்கும் என்று இஸ்லாம் சொல்லி இருக்கிற கொடுப்பவர்களை தூண்டி இருக்கிறது. எடுப்பவர்களுக்கு வழிகாட்டி இருக்கிறது. யார் கடனை எடுக்கின்ற பொழுது அடைப்பேன் என்ற தூய்மையான எண்ணத்தோடு இருக்கிறார்களோ அல்லாஹ் தஆலா அவருடைய கடனை அடைப்பதற்கு வழிவகை செய்து கொடுக்கிறார். அடைப்பதில்லை என்ற எண்ணத்தோடு எடுத்தால் அல்லாஹ்வுடைய செல்வத்தை அழித்து விடுகிறார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அது ஆனால் யௌபரு பிஷஹீத் குல்லு ஸாத் இல்லத்தை, ஒரு மனிதர் ஷஹீதாக மரணித்தாலும் அவருடைய கடனை தவிர மற்ற அனைத்தும் மன்னிக்கப்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அந்த வகையில் அன்புக்குரிய சகோதரர்களே, கடன் இல்லாமல் நாம் மரணிக்க வேண்டும். அதை மரணத்திற்கான தயார்படுத்துதலில் மிக முக்கியமான ஒன்று. ஒன்றில் கடன் இல்லாமல் வாழ பழக்க வேண்டும், அல்லது கடன் எடுத்தால் அதனை உடனடியாக அடைப்பதற்கு முயற்சிக்க வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் அதனை எழுத்து வடிவத்திலாவது அது கொண்டு வரப்பட வேண்டும். பிறகு மரணித்ததற்கு பிறகு சங்கடங்கள் தவிர்த்துக் கொள்ளப்பட வேண்டும் என்பதற்காக. ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களே, இதை மூன்றும் நாங்கள் செய்யவில்லை என்றால் எங்களுடைய கடனை அடைப்பதற்கு யாரும் முன்வர மாட்டார்கள் என்ற கவலையான செய்தியை உங்களுக்கு தெரியும். அது உங்களுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, நீங்கள் கோபிக்க வேண்டாம். இதனை ஒரு தியரியாக நான் சொல்லவில்லை, நடைமுறை மிக அண்டை காலத்திலே அனுபவித்து விடயங்களை தான் பேசிக் கொண்டிருக்கிறது. அண்டையிலே ஒரு ஜனாசாவை அந்த குடும்பம் வந்து பல தடவைகள் வற்புறுத்தி சொன்னார்கள், எங்களுடைய பெற்றோர், என்னுடைய பாப்பாவுடைய கடன்கள் யாரிடத்திலாவது இருந்தால், கடன்கள் அவர் பாப்பா கொடுக்க வேண்டி இருந்தால் எங்களை சந்திக்க சொல்லுங்கள். அடிக்கடி அப்படி சொல்வது ஒன்று. நாங்களும் ஜனாசாக்களிலே கேட்பது. சொன்னதற்கு பிறகு கடன்காரர்கள் வீட்டுக்கு சென்றால் அவர்கள் சரியாக வரவேற்கப்படுவதில்லை, சரியாக அவர்களுடைய விடயங்கள் செயல்படுத்தப்படுவதில்லை, அதற்குரிய உரிய ரெஸ்பான்ஸ் இல்லை. அறிவித்த குற்றத்திற்காக கடன் பெற்றவர்கள் எங்களுடைய வீடுகளில் தேடி வருகிறார். நீங்கள் அறிவித்தீர்கள், இந்த பிரச்சனையை நீங்கள் தீர்த்து வை. அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த கடன் பெற்றவர்கள் சொல்லுகின்ற நியாயம், இவரிடத்திலே ஒன்றுமில்லை என்றால் நாங்கள் விட்டு விடுவோம், ஆனால் பல கோடி ரூபாயுடைய சொத்துக்களை விட்டு சென்றிருக்கிறார், அதை விற்று அந்த கடனை தர சொல்லுங்கள் என்றால்
பிள்ளைகள் அதனை விற்று கொடுப்பதற்கு தயாரில்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, அதனால் நாம் மரணிப்பதற்கு முன்பு நமது கைகள் சுத்தமான நிலையில் மரணிக்க வேண்டும். அதனால் கடன் இல்லாமல் வாழ பழகுவோம். அப்படி இல்லை என்றால் எடுத்த கடன்களை உடனடியாக அடைப்பதற்கு பழகுவோம். அப்படி இல்லை என்றால் அதனை குறித்து எழுதி வைத்துவிட்டு பிள்ளைகள் மனைவியிடத்திலே சொல்லி வைக்க வேண்டிய தேவை இருக்கிறது. எப்பொழுதும் எங்களுடைய மரணம் வரும் என்று எங்களுக்கு தெரியாது. இது முதலாவது கடமை. இரண்டாவது கடமை எங்களுடைய வசியத்துக்கள். எங்களுடைய வசியத்துக்களை நாம் எழுதி வைக்க வேண்டும். மரணித்த ஒருவருடைய வசியத்தை பார்க்க வேண்டும். அந்த வசியத்தை நிறைவேற்றியதற்கு பிறகுதான் அவருடைய ஜனாசாவை நாங்கள் அடக்கலாம். அடக்குவதை பற்றி சிந்திக்கலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, வசியத் என்பது மிக முக்கியமான. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், எந்த ஒரு மனிதனிடத்தில் வசியத் இருக்கிறதோ, வசியத் அவர் எழுதி வைக்க விரும்புகிறாரோ, அவர் 2 இரவுகள் அல்லது 3 இரவுகள் தான் அவருக்கு அவகாசம். அதற்கிடையே அவர் எழுதிவிட வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். ஏனென்றால் இன்னும் ஒரு ஹதீஸிலே வருகிறது, ஒரு மனிதர் இன்ன ரஜுல அல் மர்அ யஅமல் பி அமலி 60 சனா, ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ 60 அல்லது 70 வருட காலம் அமல்கள் செய்து கொண்டு வாழ்கிறார்கள். அவர்களுக்கும் மரணித்தால் அவர்களுக்கும் சுவர்க்கத்துக்கு இடையிலே மிக குறுகிய தூரம் தான் இருக்கும். ஆனால் அவர்கள் தன்னுடைய சந்ததிக்கிடையிலே குழப்பத்தை ஏற்படுத்துகின்ற வகையிலே வசியத்தை எழுதிவிட்டு மரணிக்கிறார்கள், அல்லது வசியத்தை எழுதாமல் மரணிக்கிறார்கள். மரணித்ததற்கு பிறகு பிள்ளைகளுக்கு இடையிலே பிரச்சனை, சந்ததிகளுக்கு இடையிலே பிரச்சனை. அப்படி இருந்தால் அவர்கள் சுவர்க்கத்தின் வாடையை கூட நுகர மாட்டார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அதனை பல குடும்பங்களிலே நாங்கள் பார்க்கிறோம். மறைத்ததற்கு பிறகு பிள்ளைகளுக்கு சொத்து பங்குகளிலே பிரச்சனை. ஏனென்றால் உரிய தீர்வுகள் சொல்லப்படாத நிலையில், உரிய வசியத்துக்கள் எழுதப்படாத நிலையில் நிறைய பிரச்சனைகளை நாம் குடும்பங்களிலே சந்திக்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்தில் எவ்வளவு கஷ்டப்பட்டு தியாகம் செய்து சொத்துக்களை தேடி வைத்துவிட்டு கவலை கூட நிம்மதியாக உறங்க முடியாத நிலையில் வருகிறது. இந்த வசியத்துக்களிலே பிரச்சனைகள் வருகின்ற பொழுது, ஒன்றில் வாரிசுகளுக்கு கொடுக்காமல் வெளியில் உள்ளவர்களுக்கு 3 மேல் வசியத்தை எழுதிவிட்டு மரணித்தால் இந்த நிலைதான். அல்லது வாரிசுகளுக்குள்ளே நீதி வேண்டாமல் குர்ஆன் சொல்லுகின்ற அடிப்படையில் வாரிசு சட்டம் பிரிக்கப்படாமல் ஒரு பிள்ளைக்கு கூடுதலாக ஒரு பிள்ளைக்கு குறைவாக எழுதி வைத்து விட்டு சென்றால் இதே நிலைதான். 60-70 வருடங்கள் அமல் செய்த நிலையில் இப்படியான குழப்பங்களை அவர் விட்டுவிட்டு செல்வாராக இருந்தால் சுவர்க்கத்தின் வாடையை கூட நுகர மாட்டார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு நாள் அந்த 2 நாட்களுக்குள் என்னுடைய வசியத்துக்களை நாம் எழுதி வைத்து விட வேண்டும். நான் மரணித்தால் என்னுடைய சொத்தில் இந்த பகுதி அல்லது இந்த தொகை வக்ஃபாக செல்ல வேண்டும், அல்லது இந்த மதரசாவுக்கு செல்ல வேண்டும், அல்லது இன்னாருக்கு செல்ல வேண்டும். அதுவும் தெளிவாக எழுதப்படும். எஞ்சுகின்ற தொகை குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் வாரிசுரிமை சட்டத்தின் படி என்னுடைய பிள்ளைகளுக்கு அது பிரித்து கொடுக்கப்பட வேண்டும். இதுதான் வசியம். இதை தாண்டிய உயிர்கள் எழுத முடியாது. என்னுடைய இந்த கடையை, இந்த வாழ்ந்ததை இந்த பிள்ளைகளுக்கு, இந்த வீட்டை இந்த பிள்ளைகளுக்கு, இந்த உயிர்கள் எழுத முடியாது. குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் என்னுடைய சொத்துக்கள் பிரிக்கப்பட வேண்டுமே தவிர அதை தாண்டி என்னுடைய மனோவிச்சையின் படி உயிர்கள் எழுதுவதை கூட இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. இது இரண்டாவது. மூன்றாவது, அன்புக்குரிய சகோதரர்களே, இவையெல்லாம் போய் கடன்கள் அடைக்கப்பட்டு வசியத்துக்குரியவைகள் அல்லது வக்ஃப் என்று சொல்லப்பட்டவைகள் கொடுக்கப்பட்டு எஞ்சி இருப்பவை தரிக்கால் என்று சொல்லப்படும். அந்த எஞ்சி இருக்கின்ற சொத்துக்கள் குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் வாரிசுரிமை சட்டத்தின் படி அவருடைய பிள்ளைகளுக்கு பிரித்து கொடுக்கப்பட வேண்டும், வாரிசுகளுக்கு பிரித்து கொடுக்கப்பட வேண்டும். இந்த 3 கடமைகளும் செய்யப்பட வேண்டும். ஒரு மையத்தை பொறுத்தவரை, ஒரு மனிதனை பொறுத்தவரை சகோதரர்களே, இது இந்த உலகத்தை விட்டு நாம் செல்வதற்கு முன்பு எங்களை நாம் சுத்தப்படுத்துகின்ற செயல்கள். இந்த உலகத்தில் எங்களை நாம் சுத்தப்படுத்துகின்ற செயல்கள். நாம் மரணித்ததற்கு பிறகு குடும்பத்திலே பிரச்சனைகள் வராமல் இருப்பதற்காக நாம் செய்ய வேண்டிய விடயங்கள்.
மரணித்ததற்கு பிறகு மையத்துடைய காலிலே வந்து நான் உறவை மீறி இருந்தோம், முயற்சிருந்தோம், மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று மன்னிப்பு கேட்பதில் எந்த பிரயோஜனம் இல்லை சகோதரர்களே. உறவுகள் முனைக்கப்பட்ட நிலையில் என்னுடைய ரூஹுகள் கைப்பற்றப்படுமாக இருந்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அது செல்லுகின்ற இடம் நரகம் என்பதை எல்லோருக்கும் தெரியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், லா யதுகுலுல் ஜன்னத காத்திஉர் ரஹீம், குடும்ப உறவுகளை துண்டித்து வாழ்பவன் சுவர்க்கம் செல்ல மாட்டான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். எனவே இந்த விடயங்கள் நம்முடைய கடற்கரையமாக இருக்கலாம், வசியத்தாக இருக்கலாம், வாரிசுரிமை அடிப்படையில் சொத்துக்கள் பிரிப்பதாக இருக்கலாம். இவைகள் எழுத்துருவில் கொண்டு வரப்பட வேண்டும். அது மரணத்திற்கான தயார்படுத்துதலில் மிக முக்கியமான அம்சம். அதே போன்று உறவுகளை சேர்ந்து நடக்கின்ற விடயம் எந்தனே. அதனாலேதான் உறவுகள் முறித்து வாழ்வதற்கு இஸ்லாம் எங்களுக்கு தந்திருக்கின்ற ஆக கூடுதலான கால இல்லை 3 நாட்கள். لا يحل لامرئ ان يهجر اخاه فوق 3 ايام. 3 நாட்களுக்கு மேல் ஒரு சகோதரர் இன்னொரு சகோதரருடைய உறவை துண்டித்து வாழ முடியாது. ஏனென்றால் உறவு துண்டிக்கப்பட்ட நிலையில் எங்களுடைய உறவுகள் கைப்பற்றப்படலாம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சகோதரர்கள், மறைத்தவருக்கு தீமை பாவம், அது ஒரு புறம். உயிரோடு வாழ்ந்தவருக்கு ஒரு பெரும் சித்திரவதை, பெரும் உணர்வோடி பேசாமல் என்னுடைய தந்தையோடு உறவு துண்டிக்கப்பட்ட நிலையில் நான் அவர் மரணித்து விட்டாரே, என்னுடைய தாயோடு நான் மரணிக்கின்ற பொழுது பேசவில்லையே, என்னுடைய சகோதரர்களோடு உறவாக வாழவில்லையே என்ற அந்த ஆனந்தம் இருக்கிறதே, அதை ஒவ்வொரு நாளும் அவரை கொன்று கொண்டே இருக்கும். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நிலைகள் தவிர்க்கப்பட வேண்டுமாக இருந்தால், மரணத்திற்கு நாம் எங்களை ஒழுங்கான முறையில் தயார்படுத்த வேண்டுமாக இருந்தால் இதிலே கவனம் செலுத்த வேண்டும். இது ஒரு பகுதி. 2வது பகுதி சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், நாம் மரணித்ததற்கு பிறகு மறுமையிலே போய் அனுபவிப்பதற்குரிய நன்மைகளை உயிரோடு வாழுகின்ற பொழுது செய்து அனுப்பி கொண்டே இருக்க வேண்டும். சூரா யாசீன் ஒரு வசனத்திலே அதை தெளிவாக சொல்கிறது. இன்னா நஹ்னு நுஹ்யில் மௌத்தா, நாம் மரணித்தவர்களை உயிர்ப்பித்து எழுப்புவோம் மறுமையிலே. வனக்துபு மா கத்தமு வ ஆதாரஹும், அவர்கள் இந்த உலகத்திலே உயிர் வாழுகின்ற பொழுது செய்து அனுப்பிய நன்மைகள் அனைத்தும் பதிவிலே இருக்கின்றன. 2வது ஒரு அமல் இருக்கிறது, வனாதாரமும், அவர்கள் மறைத்து வந்ததற்கு பிறகும் அவர்களுக்கு நன்மையை அனுப்புவதற்காக அவர்கள் விட்டுவிட்டு வந்த லெகசிஸ் இருக்கிறது. விட்டுவிட்டு வந்த நிலையான தர்மங்கள், நிலையான அமல்கள் இருக்கின்றன. அவற்றினுடைய நன்மைகளை நாம் பதிவு செய்கிறோம். எனவே குர்ஆன் இந்த இடத்தில் மரணத்திற்கு பிறகு நீங்கள் 2 வகையில் உங்களுடைய நன்மைகளை கவனமாக செய்ய வேண்டும். ஒன்றை நீங்கள் உயிர் வாழுகின்ற பொழுது செய்து அனுப்புகின்ற நன்மைகள், அதை இன்னொருவரால் செய்ய முடியாது. இன்னொருவர் எனக்காக தொழ முடியாது, இன்னொருவர் எனக்காக நோன்பு நோக்க முடியாது, இன்னொருவர் எனக்காக ஹஜ் செய்ய முடியாது, இன்னொருவர் எனக்காக குர்ஆன் ஓத முடியாது. நான் உயிர் வாழுகின்ற பொழுது கிடைக்கின்ற சந்தர்ப்பங்களில் எல்லாம் இந்த நன்மைகளை செய்து நான் அனுப்பி வைக்க வேண்டும். மறுமையிலே அதனை அனுபவிப்பதற்காக நான் செய்கின்ற ஒவ்வொரு தர்மம் எனக்கு எண்ணம் பெற வேண்டும். நாளை மறுமையில் இதனுடைய பிரயோசனம் எனக்கு கிடைக்க வேண்டும். நான் ஒரு சதகா கொடுக்கிறேனா, நாளை மறுமையிலே எனக்கு இதனுடைய நன்மை கிடைக்க வேண்டும். ஒரு சமூகத்தை பார்த்து பொன்முறுவல் போக்கிறேனா, இதனுடைய நன்மை நாளை மறுமையிலே எனக்கு கிடைக்க வேண்டும். உயிர் வாழ்கின்ற பொழுது போட்டி போட்டுக் கொண்டு அமல்கள் செய்து எங்களுடைய நன்மைகளை நாம் சேமிக்கிறோம். அது ஒரு வகையான இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு வகையான சேவை. 2வது குர்ஆன் தூண்டுகின்ற பகுதி, நீங்கள் 60-70 வருட காலம்தான் வாழ்வீர்கள். அந்த காலத்திலே நீங்கள் செய்கின்ற அமல்கள், நன்மைகளுடைய விகிதாசாரம் போகாமல் இருக்கும், அதனுடைய அளவு போகாமல் இருக்கும். அதனால் நீங்கள் கபரிலே இருக்கின்ற பொழுது உங்களுக்கு நன்மைகள் வருவதற்கான வழியை இஸ்லாம் தந்திருக்கிறது. கோடான கோடி வருடங்கள் நீங்கள் கபரிலே வாழப் போகிறீர்கள், ஆழமுல் பர்ஸகில் இருக்க போகிறீர்கள். அந்த ஆழமுல் பர்ஸகில் இருக்கின்ற காலமெல்லாம் உங்களுக்கு நன்மை வரக்கூடிய ஃபிக்ஸ்ட் டிபாசிட், நிலையான வைப்புகளை நீங்கள் செய்து விட்டு வாருங்கள். அதில் 3 உதாரணங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். ஒன்றில் உங்களுடைய பெயரில் ஒரு சதகா ஜாரியாவை செய்து விட்டு வாருங்கள். கோடிக்கணக்கிலே உழைத்து விடுகிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த கோடிக்கணக்கிலே ஓடி ஓடி உழைத்து கபர்
எந்த ஒரு சஹாபிக்கும் சாதாரண ஒரு வசதி இருந்தாலும் அவர் வக்ஃப் செய்யாமல் மரணித்தது இல்லை. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இப்பொழுது வக்ஃபுடைய அந்த கலாச்சாரம் இல்லாமல் போயிருக்கிறது. இந்த பள்ளிவாடு இது ஒரு வக்ஃப். அன்புக்குரிய சகோதரர்களை, இந்தியாவில் இருந்து வந்த முஸ்லிம்கள் செய்த வக்ஃபுகளுக்கு பிறகு எங்களுடைய நாட்டிலே குறிப்பிட்டு சொல்லப்படக்கூடிய அளவு வக்ஃபுகள் இருக்கின்றதா என்பதை பற்றி சிந்திப்பார். அதில் குறிப்பிட்ட காலங்களுக்கு முன்பு செய்யப்பட்ட வக்ஃபுகள், 60-70களுக்கு முன்பு செய்யப்பட்ட வக்ஃபுகள், அதற்கு பிறகு குறிப்பிட்ட அளவு வக்ஃபுகள் இருக்கிறதா? பெரிய வக்ஃபுகள் அல்லது சிறிய சிறிய வகை, என்னால் முடியுமான வகையில் ஒரு கிணற்றை அமைத்துக் கொடுக்கலாம், ஒரு வீட்டை கட்டிக் கொடுக்கலாம், ஒரு மின்சார இணைப்பை ஏற்படுத்திக் கொடுக்கலாம். இப்படியான சிறிய வக்ஃபுகளையாவது நாங்கள் செய்யக்கூடிய ஒரு கலாச்சாரத்தை கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கிறது. எங்களுடைய கபருக்கு அந்த நன்மை வந்து கொண்டது. இரண்டாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுக்கு பிரயோஜனம் அளிக்கக்கூடிய அறிவு அல்லாஹ் எங்கள் எல்லோருக்கும் ஏதோ ஒரு வகையில் அறிவை தந்திருக்கிறார். அந்த அறிவை என்னோடு மட்டும் சுருக்கிக் கொள்ளாமல் அதன் மூலமாக இன்னும் பலரை நான் உருவாக்கிவிட்டு சென்றால் அந்த அறிவை அவர்கள் பயன்படுத்தும் காலமெல்லாம் அந்த நன்மை எனக்கு வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். ஒரு ஆசிரியர் இருங்கள், அந்த ஆசிரியர் ஆயிரக்கணக்கான மாணவர்களை உருவாக்கி இருப்பார். அந்த மாணவர்கள் நான் வருகின்ற அத்தனை நன்மை அந்த ஆசிரியருடைய தவறுக்கு சென்று கொண்டே இருக்கும். அதே போன்ற ஒரு வியாபாரம் என்ற ஒரு ஸ்கில், அதில் அறிவு இருக்கிற அந்த அறிவு, அந்த அனுபவம் மற்றவர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படுமாக இருந்தால் அதன் மூலமாக அவர் செய்கின்ற நன்மைகள் எங்களுக்கு வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். துறை சார்ந்த அறிவுகளாக எதுவாக இருந்தாலும் சரி சகோதரர்களே. இது இரண்டாவது. மூன்றாவது, சில வேளை இந்த ரெண்டிலும் எங்களிடத்திலே குறைபாடு இருக்கலாம். ஆனால் மூன்றாவதை நாம் எந்த சந்தர்ப்பத்திலும் தவற விட்டுவிடக்கூடாது. எங்களுடைய பிள்ளைகளை சாலியாக வளர்த்தமாக இருந்தால் அவர்கள் மூலமாக நாளை மறுமையில் நாம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறார். எல்லோருக்கும் பிள்ளைகள் இருக்கிறார். அதை ஒரு ப்ரொஜெக்டாக நாங்கள் எடுக்க வேண்டும். என்னுடைய பிள்ளையை சாலியான பிள்ளையாக நான் வளர்த்தெடுப்பது, அது அவனுக்கும் நன்மை இருக்கிறது, எனக்கும் நன்மை இருக்கிறது. ஒரு ஹதீஸை சொல்லி வைக்கின்றேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், நாளை மறுமையில் ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு மனிதனை பார்த்து, சுவர்க்கத்தில் இருக்கின்ற ஒரு மனிதனை பார்த்து சொல்வார், உங்களுக்கு சுவர்க்கத்திலே பதவி உயர்வு கிடைத்திருக்கிறது, நீங்கள் அந்த சுவர்க்கத்துக்கு செல்லலாம். அப்பொழுது அந்த மனிதன் கேட்பான், எனக்கு இங்கு அமல் செய்வதற்கு எந்த வாய்ப்பும் இல்லையே, எப்படி எனக்கு இந்த பதவி உயர்வு கிடைத்தது? அப்பொழுது அந்த மனிதன் சொல்வார், இஸ்திக்ஃபாரி வலதிக, உங்களுக்காக உங்களுடைய பிள்ளை இஸ்திக்ஃபார் செய்திருக்கிறார், உங்களுக்காக உங்களுடைய பிள்ளை பிரார்த்தித்திருக்கிறார். அப்படி பிரார்த்திக்கக்கூடிய சாலியான பிள்ளைகளாக எங்களுடைய பிள்ளைகளை நாம் உருவாக்க வேண்டும் சகோதரர்களே. ஆனால் அந்த விடயத்தில் கூடுதலான கவனம் செலுத்தப்பட வேண்டிய தேவை இருப்பதை நான் சொல்லித்தான் நீங்கள் அறிய வேண்டும் என்பதல்ல. பிள்ளைகளுக்கு வீடு கட்ட வேண்டும் தான், வாகனம் வாங்க வேண்டும் தான், படித்த மாப்பிள்ளை எடுக்க வேண்டும் தான். ஆனால் அவர்களை சாலியானவர்களாகவும் உருவாக்க வேண்டும். அவர்களை நாளை மறுமையில் அவர்களுடைய கபர் வெளிச்சமாக வேண்டும், எங்களுடைய கபர் வெளிச்சமாக வேண்டும். அதனால் அவருடைய உடல் தேவைகள் கவனிக்கப்படுவதை போன்று அவருடைய ஆத்மீகம் இருக்கிறது, ஒரு ஈமான் இருக்கிறது. அந்த விடயங்களிலும் நாம் கவனம் செலுத்த வேண்டிய மிக முக்கியமான ஒரு பகுதி இருக்கிறது. அதற்கான ப்ரொஜெக்ட் பிளான் எங்களுடைய பிள்ளைகள் கருத்தரித்த சந்தர்ப்பத்திலேயே நாங்கள் போட வேண்டியிருக்கிறது. அது பற்றி அதிகமாக நாம் பேச வேண்டியிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்கள், இந்த வகை மரணம் நாம் எதிர்பார்த்திருக்கின்றோமோ இல்லையோ அதை எங்களை எதிர்பார்த்திருக்கிறது. வரிசையில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். ஒவ்வொருவருடைய டர்ன் வந்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய டர்ன் ஒரு நாள் வருகிறது. அது வருகின்ற பொழுது அவகாசம் எங்களுக்கு வழங்கப்பட மாட்டார். வருகின்ற பொழுது நாம் தயாராக இருக்கிறோம். இந்த ரெண்டு வகையிலும் தயாராக இருக்கிறோமா? பிரிந்து போகின்ற பொழுது உலகத்தில் எங்களை பற்றிய நல்ல பேச்சுக்கள், உலகத்தில் இருக்கின்றவர்களுக்கு எந்த பிரச்சனைகளையும் சுமைகளையும் கொடுக்காமல் சுகமாக கடந்து செல்லக்கூடிய வகையில் எங்களுடைய நடத்தைகளை நாம் அமைத்திருக்கிறோமா? அங்கு சென்று பார்க்கின்ற பொழுது
அதற்கு தேவையான கட்டு சாதனங்களை உலகத்தில் வாழ்கின்ற பொழுது தயார்படுத்தி